வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு மீடியத்துக்குள்ள எல்லா தனி மனிதர்களும் ஈஸியாக உள்ள வந்துடுறாங்க. ஏன் வராங்க? தன்னுடைய மனக்குறைகளை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னோட ஐடியாவை சொல்கிறதுக்கு ஒரு மீடியமாக, ஒரு ஈஸி வே மீடியமாக இந்த யூடியூப் சேனல் இருக்குது. இன்றைக்கி நினச்சா நாளைக்கே உடனே இம்மிடியட்டாக ஒரு தனி மனிதனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியுது. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன என்ன மனசுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஐடியாலாம் ஈஸியாக எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நமக்கு உடனடியாக அதை வெளிப்படுத்த முடியுது. அதை கேட்குறதுக்கு லட்ச மக்கள் காத்திருக்கிறாங்க. அது நல்ல ஐடியாவாக இருந்தால் அதை வரவேற்கவும், அதுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கவும் மக்கள் தவறுறதே இல்லை. இப்போது ஒரு அக்கா என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அவங்க வீட்டில் என்ன ஒரு சின்ன சண்டை நடந்தாலும் இம்மிடியட்டாக யூடியூப்பில் அதை சொல்லி அதுக்கான சைக்காலஜிக்கலாக சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த அவங்க வீட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, அதை வச்சு அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் மனுஷர்களை நம்ப முடியாமல் இப்போ ஒரு யூடியூப்புங்கிற ஒரு மீடியத்துக்குள்ளே பொதுமக்களை, பொதுஜனத்தை நம்புகிறாங்க. ஒரு அந்த மாதிரியான ஒரு வரவேற்புக்கும் அங்கீகாரத்திற்கும் மக்கள் ஏங்கி நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு வகை. யூடியூப்பில் எல்லா மாதிரியான வீடியோவும் போடலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் ட்ரக்கர்னு சொல்லி ஒரு சேனல் நான் பார்த்தேன் இடையில. அவங்க ரொம்ப அருமையாக அவர் எந்தெந்த உலக நாடுகளுக்கெல்லாம் போகிறாரு. சரி, இப்படி ஒரு மனுஷன் உலக நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் போகிறதெல்லாம் வீடியோவாக பிடிச்சி போடுறது பெரிய விஷயமா அப்படின்னா அந்த நாட்டில் மொழி தெரியாத நாட்டில் போய் சாப்பாட்டுக்கும் அந்த கால்நிலையிலோட அந்த பஸ்ஸில் ஏறி அவர் ஒவ்வொரு இடமா போகிறதும், ஃப்ளைட்டு பிடிக்கிறதும், ஸோ இது எல்லாமே ஒரு படிப்பினையை, ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு பொதுஜனத்துக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் யூடியூப் சேனலுடைய, இதுதான் தனி மனிதனுடைய ஒரு வெற்றி, யூடியூப் சேனலினுடைய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, மக்கள் எந்த விதியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நமக்கே தெரியாது. ஒரு ஒன்றுமில்லாத வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆகி அந்த அந்த வீடியோனாலே பெரிய ஃபுல் சப்ஸ்கிரைப் எல்லாம் கிடைச்சி அவங்க நல்லா இப்படியே ஆயிடுவாங்க. ஸோ அதனால அந்த விதியை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த வீடியோ மக்கள் விரும்புகிறாங்க, எது செய்கிறாங்கங்கிற அந்த ஒரு நுணுக்கமான விதி நமக்கு தெரியவே தெரியாது. இதான் யூடியூப் சேனல். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டில் உங்களை காண்கிறேன்.